வணக்கம். தமிழ் தேசிய கலை இலக்கிய பேரவையினுடைய ஏற்பாட்டிலே தலைநகரிலே பிறந்து ஈழம், கனடா, இந்தியா என்று பல உலக நாடுகளிலே ஈழத்தின் எழுத்தாளராக அறியப்பட்ட சகோதரி தமிழ்நதி அவர்களுடைய சிறுகதை நூல் அறிமுகம் இங்கே நடைபெற இருக்கின்றது. ஏலவே பார்த்தீனியம் என்கின்ற நாவல் மூலம் அறியப்பட்ட தமிழ்நதி அவர்களுடைய மாயக்குதிரை மற்றும் தங்க மயில் வாகனம் என்கின்ற 2 சிறுகதை நூல்கள் இந்நாளிலே அறிமுகம் செய்யப்பட இருக்கின்றது. அந்த வகையிலே தமிழ் தேசிய கலை இலக்கிய பேரவையின் ஏற்பாட்டிலே இன்று மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கும் ஈழத்தின் முன்னணி எழுத்தாளர் தீபச்செல்வன் அவர்களை அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு இன்றைய நிகழ்வுக்கு விமர்சன உரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய கலாநிதி குணேஸ்வரன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். அதனைத் தொடர்ந்து மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு இன்றைய நிகழ்வில் மற்றொரு விமர்சன உரையினை ஆற்ற வந்திருக்கும் ஆசிரியர் பிரைசில் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். தொடர்ந்து மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு கிளிநொச்சி முருகானந்தா கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர் திருமதி சூரியகுமாரி ராசேந்திரம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தொடர்ந்து மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு எழுத்தாளரும் ஆய்வாளருமான கண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மங்கள விளக்கினை ஏற்றி வைத்தவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக இந்நிகழ்வினுடைய தொடக்க உரையினை ஆற்ற வருமாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய அரசியல் துறை மாணவன் கிருஷ்ணன் அலெக்சன் அவர்களை அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம். இங்கே கூடியிருக்கின்ற சகோதரங்கள் அனைவருக்கும் தமிழ் தேசிய கலை இலக்கிய பேரவையின் அன்பு வணக்கங்கள். வரும் செய்திகள் எல்லாவற்றிலும் குருதி, பார்க்கும் மனிதர்கள் எல்லோரிலும் கண்ணீர். நாங்கள் 2 வேளை பல் துலக்குகின்றோம், ஆனால் 3 வேளை அழுகின்றோம். இந்த வரிகள் தமிழ்நதி அவர்களுடைய வரிகள். 1992ஆம் ஆண்டு இலங்கையில் தமிழர்கள் வசிக்க முடியாதென்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது கனேடிய தேசத்துக்கு புலம்பெயர்ந்து சென்றவர். ஆயினும் அங்கிருந்தும் தமிழர்களுக்காக இன்று வரை குரல் கொடுத்து வருகின்றார். அங்கிருந்து அவர் குரல் கொடுக்க முடிகின்றது. ஆனால் ஈழத்தில் எங்களுடைய எழுத்துக்கள் அச்சுறுத்தப்படுகின்றன, கண்காணிக்கப்படுகின்றன. எமது எழுத்தாளர்கள் பயங்கரவாதிகளாக சித்தரிக்கப்படுகின்றனர். இந்நிலையிலேயே தமிழ்நதி அவர்களது தமிழ் தேசிய பயணத்தில் தடையறாது பயணிக்கின்ற தமிழ்நதி அவர்களுடைய மாயக்குதிரை மற்றும் தங்கமயில் வாகனம் ஆகிய 2 சிறுகதை நூல்களை அறிமுகம் செய்து வைக்கின்ற நிகழ்வினை தமிழ் தேசிய கலை இலக்கிய பேரவை ஏற்பாடு செய்திருக்கின்றது. அந்த வகையில் உங்கள் அனைவரையும் இந்நிகழ்வினில் ஏற்று இந்நிகழ்வினை தொடக்கி வைப்பதில் பெரும் மகிழ்வடைகின்றது தமிழ் தேசிய கலை இலக்கிய பேரவை. நன்றி. அடுத்த நிகழ்வாக இந்நிகழ்வினை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய கலை இலக்கிய பேரவையினுடைய தலைவர் ஈழத்தின் முன்னணி எழுத்தாளர் தீபச்செல்வன் அவர்களை தலைமை உரை ஆற்றுவதற்காக அன்புரிமையோடு மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். ஈழத்தினுடைய தலை சிறந்த படைப்பாளி தமிழ்நதி அவர்களினுடைய 2 சிறுகதை நூல்களுக்கான அறிமுக விழா அல்லது அறிமுக நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய உறவுகளே, மிக முக்கியமாக இந்த நிகழ்விலே விமர்சன உரைகளை ஆற்ற வந்திருக்கக்கூடிய கலாநிதி குணேஸ்வரன் அவர்களே, ஆசிரியர் பிரைசில் அவர்களே, இங்கே தொடக்க உரையினை ஆற்றியிருந்த
யாழ் பல்கலைக்கழக அரசு அறிவியல் துறை மாணவன் கி அலெக்சன் அவர்களே, நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய கல்விசார் அதிகாரிகளே, நண்பர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ்நதி என்ற பெயர் ஈழத்து இலக்கிய பரப்பிலே ஒரு செழுமையான வலுவான பெயராக நிலைத்துவிட்ட ஒரு பெயர். தமிழ் சூழலிலே, ஈழத்து சூழலிலே பல எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள், பல பெண் எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள். இலங்கையினுடைய இலக்கிய வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற பொழுது கணிசமான பெண் எழுத்தாளர்கள் இருந்து வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நம் மத்தியிலே வாழக்கூடிய மண்டூர் அசோகா முதற்கொண்டு தாமரை செல்வி, பல எழுத்தாளர்களை இலங்கையிலே நாங்கள் பார்த்து வருகின்றோம். ஆனால் தமிழ்நதி எங்கு வேறுபடுகிறார், தமிழ்நதி எப்படி முக்கியத்துவம் வருகிறார் என்பதை பார்க்கின்ற ஒரு இடம் இருக்கிறது. ஈழத்தினுடைய தலைநகர் திருகோணமலையிலே, திருகோணமலையினை பூர்வீகமாக கொண்ட அவர் அங்கு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது கனடாவுக்கு புலம்பெயர்ந்திருந்தார். புலம்பெயர் தேசத்திலே இருந்து கொண்டு ஈழத்தமிழ் இன விடுதலைக்கும் தமிழீழ விடுதலை போராட்டத்தை நடாத்திய எங்களுடைய விடுதலை புலி போராளிகளுக்கும் ஆதரவாக பேசுகின்ற ஒரு படைப்பாளியாக, குரல் கொடுக்கின்ற ஒரு படைப்பாளியாக, அந்த நியாயத்தை தன் எழுத்துக்களிலே நிலைநிறுத்துகின்ற ஒரு படைப்பாளியாக தமிழ்நதி அவர்கள் தனித்துவம் பெற்றார். நாம் வாழக்கூடிய இந்த கிளிநொச்சி சூழலிலே ஒரு காலகட்டத்திலே வெளிச்சம் இதழில் எழுதாத படைப்பாளிகள் இல்லை என்று சொல்லலாம். இலங்கையினுடைய அத்தனை படைப்பாளிகளும் வெளிச்சம் இதழ் வருகின்ற பொழுது அவர்களுடைய படைப்புகள் வெளிவருவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். பழைய வெளிச்சம் இதழ்களை தட்டி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு பலவிதமான அரசியல் கருத்துக்களை எல்லாம் பேசக்கூடிய பல படைப்பாளிகள் அன்றைக்கு வெளிச்சத்தில் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே வந்து அந்த விடுதலையை ஆதரித்து, விடுதலை புலிகளை ஆதரித்து, போராட்டத்தை ஆதரித்து எழுதி பேசியிருக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். 2009 ஆண்டுக்கு பிறகு அந்த சூழல் மாறுகிறது. நம்மில் கணிசமானவர்கள் இந்த போராட்டத்துக்கு எதிராகவும் தமிழ் தேசியத்துக்கு மாறாகவும் தங்களுடைய பாடுபொருட்களை சித்தரிக்கிறார்கள். நாங்கள் வாழக்கூடிய கிளிநொச்சி அல்லது வாழக்கூடிய ஈழ தேசத்தினுடைய நிலைமை இப்படி இருக்கின்ற பொழுது புலம்பெயர் இலக்கியம் என்பது வேறு ஒரு நெருப்பான களத்தை கொண்டிருந்தது. அது 2009 ஆண்டுக்கு முன்பும் புலி எதிர்ப்பு இலக்கியவாதிகளால் தான் நிரப்பப்பட்டிருந்தது. அங்கே கணிசமான படைப்புகள் தமிழீழ விடுதலைக்கு எதிரான படைப்புகளாகத்தான் வெளிவந்திருந்தது. அதாவது பலதரப்பட்ட வாசகர்களை, பல்வேறு நாடுகளிலே வாசகர்களை கொண்டவர்களாக புலி எதிர்ப்பு படைப்பாளிகள் இருந்தார்கள். விடுதலை புலிகளுக்கு எதிராக அல்லது போராட்டத்துக்கு எதிராக நாங்கள் யுத்த களத்திலே இடப்பெயர்வுகளை சந்தித்து, இனப்படுகொலைகளை சந்தித்து, மரணங்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே ஈழ விடுதலைக்கு எதிரான இலக்கிய கூட்டங்கள் புலம்பெயர் தேசத்திலே நடந்து கொண்டிருந்தது. கணிசமான எழுத்தாளர்கள் விடுதலை புலிகளை பற்றியும் நாங்கள் விடுதலை புலிகளும் தவறு செய்கிறார்கள், அரசும் தவறு செய்கிறார்கள் என்று பேசுவதுதான் தங்களினுடைய அறிவின் ஒழுக்கம், அறிவின் அடையாளம் என்று காட்ட முற்பட்ட ஒரு காலத்தில் தான் தமிழ்நதி புலம்பெயர் தேசத்திலே இருந்து தமிழீழ விடுதலைக்காக, அந்த நியாயத்துக்காக பேசத் தொடங்கினார். அதற்காக நாங்கள் இன்றைக்கு இந்த மண்ணிலே எழுதுவதற்காக பல சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழ்நதி அன்றைக்கு புலம்பெயர் தேசத்திலே பல நெருக்குவாரங்களை சந்தித்தார். தமிழீழ விடுதலை புலிகளினுடைய காலத்தில் கூட நடந்த இலக்கிய சந்திப்புகளில் அவர் கலந்து கொண்டு எங்களுடைய நியாயங்களை பேச முடியாதவராக, பரிகாசத்துக்குள்ளானவராக திரும்பிய நிகழ்வுகளை நான் அந்த நாட்களில் வாசித்து பார்த்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு போர் முடிந்து 15 ஆண்டுகள் ஆகிவிட்டன. நாங்கள் தமிழ்நதியை பற்றி நான் இன்று யோசித்து கொண்டிருந்த பொழுது எனக்கு
தமிழ்கவி நினைவுக்கு வந்தார். எங்களுடைய மண்ணிலே மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக, மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமாக நாங்கள் எழுத்தாளர் தமிழ்கவி அம்மா அவர்களை பார்த்தோம். 2009க்கு பிந்தைய சூழலிலே அவர் தன்னுடைய கருத்துக்கள், நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்கின்ற பொழுது அவருடைய வாசிப்புலகம், அவர் மீது இருந்த மதிப்பு எல்லாமே குறைந்து போனது. இது மக்களின் மனங்களிலிருந்து இயல்பாக நடந்த ஒரு விஷயம். தமிழ்நதி இப்போதும் பிரகாசித்து கொண்டிருப்பதற்கும், தமிழ்கவி அம்மா எங்களில் கணிசமானவர்களால் மறந்து போவதற்கும் இந்த அரசியல், இந்த ஈழ அரசியல் சார்ந்த குரல் கொடுப்பும் அடையாளமும் தான் மிக முக்கியமாக தனித்துவமாக இருக்கிறது. அங்கேதான் தமிழ்நதி அவர்களினுடைய தனித்துவம் தனித்து தெரிகின்றது. சூரியன் தனித்தலையும் பகல், நந்தகுமாரனுக்கு எழுதிய கடிதங்கள், காணல் வரி, மாயக்குதிரை, பார்த்தீனியம் என்ற மிக முக்கியமான ஒரு நாவல், இந்திய இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பை பேசுகின்ற மிக முக்கியமான ஒரு நாவல் பார்த்தீனியம், இப்போது தங்கமயில் வாகனம், அதற்கு பிறகு நாடு கடத்தப்பட்ட சொற்கள். ஈழத்தினுடைய வலியை, ஈழத்தினுடைய கதைகளை ஒரு உலகத்தரமான மொழியிலே, உலகத்தரமான விவரிப்பிலே, நுண்மையான விவரிப்பிலே பேசக்கூடிய ஒரு தலை சிறந்த எழுத்தாளராக தமிழ்நதி அவர்கள் இருப்பது உண்மையில் எங்களுடைய மண்ணுக்கு பெருமை. நாங்கள் எங்களுடைய தகமைகளையும், எங்களுடைய அடையாளங்களையும், எங்களுடைய வாசிப்புகளையும் அப்படித்தான் விரிவுபடுத்தி கொள்ள வேண்டும். உண்மையில் எழுத்து என்பது ஒரு தவம். அதற்கு மிக தியாகங்களை செய்ய வேண்டும், மிகுந்த உழைப்பை வழங்க வேண்டும். அந்த வகையிலும் கூட நம்முடைய ஆதர்சமாக, எங்களுடைய முன்னோடியாக தமிழ்நதி அவர்கள் இருக்கின்றார். ஈழத்திற்கும், தமிழ்நாட்டுக்கும், கனடாவுக்கும் அவர் அலைந்து திரிந்தாலும் கூட தன்னுடைய வாசிப்பிலும், எழுத்துக்கான உழைப்பிலும் அவர் ஒருபோதும் விட்டு கொடுப்பில்லாமல் ஒரு தரமான படைப்பாளியாக திகழ்ந்து வருகிறார். அத்தகைய ஒரு படைப்பாளிக்கு நான் நினைக்கிறேன் எங்களுடைய மண்ணிலே நடக்கின்ற மிக முக்கியமான ஒரு அறிமுக நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கிறது. அதையும் எங்களுடைய கிளிநொச்சி மண்ணிலே இருந்து நாங்கள் நடத்தி வைப்பதிலே பெருமை அடைகின்றோம். இந்த நிகழ்வுக்காக நாங்கள் இந்த அவர் 40 சோடி புத்தகங்களை தான் அனுப்பியிருந்தார். அவர் கூறியிருந்தது, இந்த நிகழ்விலே ஒரு 30 பேர் வந்தால் போதும், வாசிக்கக்கூடிய, மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமானவர்கள் மாத்திரம், அது தமிழ்நதி அவர்களுடைய தனிப்பட்ட இயல்பாகவும் பண்பாகவும் இருக்கிறது, மிக முக்கியமானவர்கள் மாத்திரம் இந்த நிகழ்வுக்கு வந்தால் போதும் என்று அவர் கூறியிருந்தார். நேற்று மாலையில் இருந்து தான் நான் நண்பர்களுக்கு தொலைபேசி வாயிலாக அழைப்பினை விடுத்திருந்தேன். என்னுடைய அழைப்பை ஏற்றி இங்கு வருகை தந்திருப்பது மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் தருகிறது. நான் திடமாக நம்புகின்றேன், இலக்கியம் வழியாகத்தான் எங்களுடைய இலட்சியத்தை பேச முடியும், சொல்ல முடியும் என்பதுதான் எங்களுடைய ஒற்றை வழியாக இருக்கிறது. தமிழ்நதி அக்கா நேற்றிரவு பேசுகின்ற போது சொன்னார், தீவச்செல்வன், எனக்கு நீங்கள் இந்த இலக்கிய நிகழ்வை நடத்துகின்ற பொழுது எனக்கு இன்னும் பயமாக இருக்கிறது. யாராவது வருவார்களா, பயப்படுவார்களே, நீங்கள் அழைத்தால் திரும்ப வருவார்களா என்று கேட்டிருந்தார். அதற்கு ஒரு நிகழ்வு அண்மையிலே நடந்தது. கடந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி பயங்கரவாத தடுப்பு பிரிவு என்னை விசாரணைக்கு அழைத்திருந்தது. பயங்கரவாதி நாவல் தொடர்பாக வாக்குமூலங்களை வழங்குவதற்காக விசேடமாக கொழும்பில் இருந்து வருவிக்கப்பட்ட ஒரு அதிகாரியால் விசாரணை செய்யப்பட்டது. ஒரு இலக்கியத்துக்காகவும், ஒரு இலக்கியத்திலே வரக்கூடிய ஒரு கதாபாத்திரத்துக்காகவும் இப்படி ஒரு விசாரணையை உலகத்திலே நடத்திய ஒரே அரசாக இலங்கை அரசு தான் இருக்க முடியும் என்று நான் நம்புகின்றேன். கணிசமாக என்னுடைய எழுத்துக்களை தடுப்பதும், எழுதாமல் இருப்பதும், அதேபோல் இளம் தலைமுறையினரை எழுதுவதை தூண்டுவதை தடுப்பதும் தான் அந்த விசாரணையினுடைய நோக்கம் என்பதை நான் அறிவேன், நீங்களும் அறிவீர்கள். நிச்சயமாக நான் பல நூல்களை எழுதிய பொழுது எனக்கு என் மீது அவர்கள் கவனம் செலுத்தவில்லை, அல்லது விசாரணை என்ற அளவுக்கு வரவில்லை. நான் என்னுடைய முதலாவது நாவலாக நடுகள் நாவலை கிளிநொச்சியிலே வெளியிட்ட போதும் அவர்களுடைய கணிசமான பார்வை என் மீது திரும்பியது. அதற்கு பிறகு சிங்களத்திலே வெளிவந்த போது மிக பதற்றம் அடைந்து முகநூலை முடக்கி அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தினார்கள். பின்னதாக பயங்கரவாதி நாவலை கிளிநொச்சியிலே வெளியிட்டு
அதே போல் யாழ் பல்கலைக்கழகத்தில் வெளியிடுகின்ற பொழுது அந்த நிகழ்வை முடித்த அன்று 3 தரப்புகளுக்கு புலனாய்வு பிரிவினர், பயங்கரவாத பிரிவினர், விமானப்படையினர் என்று 3 தரப்பினர் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தார்கள். என்னுடைய நாவல்களை நான் மாணவர்களிடம் கொண்டே சேர்க்கிறேன். அதே போல் திருகோணமலையிலே நடந்த நிகழ்வு இளம் தலைமுறையிடம் கொண்டு போய் நான் சேர்க்கிறேன் என்பது அவர்களுக்கு சிக்கலானதாக இருந்திருக்க வேண்டும். மிக கௌரவமாக அழைத்து சார் என்று அழைத்து விசாரணைகளை செய்திருந்தார்கள். ஆனால் அந்த 3 மனத்தியாளர்களும் எப்படி இருக்கும் என்பதை அதை அனுபவித்தவர்களுக்கு தெரியும். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா இங்கே இருக்கிறார். அடிக்கடி இந்த விசாரணைக்காக சென்று வரக்கூடியவர். இன்றைக்கு இந்த நிகழ்வுக்கு நான் சார் வாங்க சார் என்றன் ஓடி ஓடி களைத்து போய் செயல்பாடுகளை செய்து பல்வேறு அழுத்தங்கள் பணிகளுக்கு மத்தியிலே அவர் இருந்ததை நான் உணர்ந்தேன். நான் சொன்னேன், சார் நீங்கள் இந்த புத்தகங்களை வெளியிட்டு வைத்துவிட்டு நீங்கள் திரும்பி செல்லுங்கள் என்று கூறியிருந்தேன். இப்படியாக இந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவினுடைய அந்த விசாரணை அழுத்தம் என்பது எப்படியானது என்பதை அவரை போன்றவர்கள் நன்கு அறிந்திருப்பார்கள். ஆனால் இந்த விசாரணைகள் நான் அந்த அதிகாரிக்கு நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், உங்களுடைய இந்த விசாரணை அல்லது என் எழுத்தினால் ஏற்படக்கூடிய பிம்பத்தை பயன்படுத்தி அரசியல் செய்வதோ, வெளிநாடு ஒன்றில் தஞ்சம் கோருவதோ என்னுடைய எந்த காலத்தினுடைய செயல்பாடாகவும் இலக்காகவும் இருக்காது. ஒரு ஆசிரியராக பணிபுரிவதும் தொடர்ந்து எழுதுவதும் தான் என்னுடைய பணியாகவும் இலக்காகவும் இருக்கும். அதனை இத்தகைய விசாரணைகள் ஒருபோதும் தடுக்காது. நான் எழுதி கொண்டே இருப்பேன். அவர் சொன்னால், நீங்கள் எழுதுங்கள், ஆனால் உங்களுடைய கருத்துக்கள் விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்தால் நாங்கள் அது தொடர்பான விசாரணைகளை நடத்துவது எங்களுடைய கடமை, அதை நாங்கள் செய்வோம் என்று சொன்னார். இந்த நாவல் பயங்கரவாதி நாவல் என்பது கல்வியை வலியுறுத்துகின்ற ஒரு நாவல். போராளிகள் இராணுவம் மீது காட்டிய பரிவுகளையும் அதே போல் சிங்கள இராணுவத்தில் இருந்த நல்லவர்களினுடைய பக்கங்களையும் பேசுகின்ற ஒரு நாவல் என்ற அடிப்படையில் உங்களுடைய சந்தேகம் பொருத்தமில்லாத ஒரு விடயம். இது 2 இனங்களுக்கும் புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாவல் என்ற வகையில் நான் என்னுடைய வாக்குமூலத்தை வழங்கியிருந்தேன். நிச்சயமாக ஒருபோதும் இந்த விடயங்கள் தடைகளையோ பிரச்சனைகளையோ சோர்வுகளையோ ஏற்படுத்த முடியாது. அது இன்னும் எழுதுவதற்கான வேகத்தை தான் அதிகப்படுத்தும். இந்த விசாரணை நடந்த உடனேயே நான் கொஞ்சம் அழுத்தமாக பதற்றமாக இருந்தாலும் அந்த விசாரணையினுடைய எதிரொலிகளாக சிங்கள பயங்கரவாதி சிங்கள மொழியினுடைய வேலைகள் சற்று துரிதமானது. பன்னாட்டு எழுத்தாளர்கள் 2 எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பயங்கரவாதி நாவலை ஆங்கிலத்திலே மொழிபெயர்ப்பதற்காக என்னிடம் பேசினார்கள். நான் அந்த 2 தொடர்புபடுத்தி விட்டேன். உங்களில் யாராவது ஒருவர் அதை செய்யுங்கள் என்று. இந்த விசாரணைகள் இப்படியான விளைவுகளைத்தான் உருவாக்குமே தவிர பின்னோக்கியோ அல்லது என்னுடைய எழுத்துக்களை ஒருபோதும் தடுத்துவிட முடியாது. அதேபோல் இன்றைக்கு நான் மிக ஆச்சரியத்தோடும் ஒரு வியப்போடும் அதே நேரம் ஒரு பெருமிதத்தோடும் பார்த்தவர் அண்ணன் சிவ ஆரூரன் அவர்கள். தமிழ் அரசியல் கைதியாக எங்களுடைய விடுதலை போராட்டம் சார்ந்த ஒரு நெருக்கடி காலத்திலே தமிழ் அரசியல் கைதியாக சிறையிலே பல வருடங்கள் தன் வாழ்க்கையை இழந்து அங்கும் அவர் கையில் எடுத்தது எழுத்துத்தான். அந்த எழுத்து அவருடைய விடுதலைக்கு கணிசமான அளவுக்கு துணை புரிந்தது. அந்த எழுத்தில் எங்களுடைய நியாயங்களை எங்களுடைய கதைகளை பேசியிருந்தார். அவர் ஒரு தமிழ் அரசியல் கைதியாக இருந்து படைப்பாளியாகவும் ஒரு போராளியாகவும் உருவெடுத்த தருணம் அதுவாகத்தான் இருக்கும். இன்று இந்த நிகழ்விலே எங்கள் மத்தியிலே மிக நம்பிக்கை மிக்க ஒரு மனிதராக, நம்பிக்கை மிக்க ஒரு எழுத்தாளனாக, நாங்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டிய ஒரு எழுத்தாளனாக அவர் இருப்பதும், நாங்கள் அழைக்காத ஒரு தருணத்தில் கூட அவர் இந்த நிகழ்வுக்கு வந்திருப்பதும் ஒரு மிகப்பெரிய கௌரவம், அதே போல் மகிழ்வும் தருகின்ற ஒரு விடயம் என்று நான் கருதுகின்றேன். அந்த அடிப்படையிலே நாங்கள் எழுதுவது, இலக்கியம் தொடர்பாக உரையாடுவது, செயல்பாடுகளை செய்வது என்ற எங்களுடைய செயல்பாடுகளில் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய பயணத்தை மேற்கொள்வோம். அதற்கு எந்த தடையும் எங்களை ஒருபோதும் தடுத்து நிறுத்த முடியாது என்று நான் இந்த இடத்தில் வலியுறுத்தி என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தலைமை உரையினை நிகழ்ச்சி சென்றிருந்த தீபச்செல்வன் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு
ஏற்கனவே நந்தகுமாரனுக்கு எழுதிய கடிதங்கள் என்கின்ற சிறுகதை, சூரியன் தனித்தலையும் பகல் என்கின்ற கவிதை, இரவுகளில் பொழியும் துயரப்பணி என்கின்ற கவிதைகள், காணல் வரி குறுநாவல் என்கின்ற ஏராளமான படைப்புகள் மூலமாக அறியப்பட்ட தமிழ்நதி அவர்கள் பார்த்தீனியம் என்கின்ற ஒரு நாவலிலே தான் சார்ந்து வாழ்கின்ற அந்த காலம் களம் என்கின்ற இரு இடங்களில் ஒரு இலக்கிய கர்த்தா இலக்கியம் ஒன்றை படைக்கின்ற பொழுது நிச்சயமாக தான் வாழுகின்ற காலத்தில், தான் வாழுகின்ற களத்தில் அவருக்கு பிடித்திருக்கின்ற ஒரு தலைப்பு, ஒரு குழுமமோ அல்லது இனமோ மதமோ மொழி சார்ந்தவர்களோ தன்னை எவ்வளவு தூரம் பாதித்திருக்கிறார்கள், எந்த வகையில் பாதித்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே தன்னுடைய படைப்புகளை முன்வைப்பார்கள். வழக்கமாக இலக்கிய கர்த்தாக்கள் தங்களுடைய இலக்கியங்களிலே காட்டுகின்ற விடயம் இது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி பார்த்தீனியம் என்கின்ற நாவலிலே தமிழ்நதி அவர்கள் கையாண்ட விடயம் என்னவென்றால், தன்னுடைய நடுநிலைமையாக எங்களுடைய மக்களின் வாழ்வியல், தன்னுடைய ஒவ்வொரு படைப்புகளிலும் மக்களுடைய வாழ்வியல், இடப்பெயர்வு, காதல் என்கின்ற அடிப்படையில் இருந்து கொண்டு நடுநிலைமையான எழுத்து பரம்பலை விதைத்து சென்றிருப்பது இன்றைய ஈழத்தின் எழுத்துலகில் அவருக்கான ஒரு தனி இடத்தை வழங்கியிருக்கின்றது. அந்த வகையிலே தான் ஈழத்திலே இருந்து, தலைநகரிலே இருந்து புலம்பெயர்ந்து சென்றும் எங்களுடைய மக்களினுடைய விடுதலை போராட்டம் சார்ந்தும் மக்களுடைய வடுக்களையும் இன்றளவும் சற்றேனும் குறையாமல் நடுநிலைமையாக எழுதி கொண்டிருக்கின்ற எங்களுடைய தமிழ்நதி அவர்களினுடைய மாயக்குதிரை மற்றும் தங்கமயில் வாகனம் என்கின்ற 2 சிறுகதை நூல்களை நாங்கள் வெளியிட்டு வைப்பதில் தமிழ் தேசிய கலை இலக்கிய பேரவை என்ற ரீதியில் பெருமையும் திருப்தியும் கொள்கின்றோம். அந்த வகையிலே நிகழ்வின் முக்கிய பாகமான வெளியீட்டு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. வெளியீட்டு நிகழ்வினை நடாத்தி வைப்பதற்கு எங்களுடைய தீவச்சலன் அவர்களை மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். தமிழ்நதி அவர்களினுடைய மாயக்குதிரை மற்றும் தங்கமயில் வாகனம் ஆகிய சிறுகதை நூல்களினுடைய வெளியீடு இப்போது இடம்பெற இருக்கின்றது. இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயா அவர்களை இந்த நூல்களினை வெளியிட்டு வைக்குமாறு அன்புரிமையுடன் அழைத்து நிற்கின்றேன். அந்த வகையில் முதல் பிரதியினை பெற்றுக்கொள்ளுமாறு எழுத்தாளர் சிவ ஆரூரன் அண்ணா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். இல்லை, தொடர்ந்து சிறப்பு பிரதிகளை வழங்குகின்ற நிகழ்வு இடம்பெறும். சிறப்பு பிரதிகளை பெற்றுக்கொள்ளுமாறு கரைச்சி பிரதேச சபையினுடைய மேனாள் உறுப்பினர் திரு முத்து சிவமோகன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஒரு சிறு புத்தகத்தினுடைய பெறுமதி 750 ரூபாய். இங்கே 2 புத்தகங்கள் வெளியிட்டு வைக்கப்படுகின்றன. தொடர்ந்து சிறப்பு பிரதியை பெற்றுக்கொள்ளுமாறு கவிஞரும் பிரதேச சபையினுடைய முன்னாள் உறுப்பினருமான திரு கணேசலிங்கம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தொடர்ந்து சிறப்பு பிரதியை பெற்றுக்கொள்ளுமாறு கிளிநொச்சி முருகானந்தா கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர் திருமதி சூரியகுமாரி ராசேந்திரம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தொடர்ந்து சிறப்பு பிரதிகளை பெற்றுக்கொள்வதற்கு கவிஞரும் ஊடகவியலாளருமான நது நசி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தொடர்ந்து சிறப்பு பிரதியை பெற கவிஞரும் ஆசிரியருமான செந்தூரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தொடர்ந்து சிறப்பு பிரதியை பெற நாடக கலைஞர் திரு ஏழுமலை பிள்ளை ஐயா அவர்களை அழைக்கின்றேன். தொடர்ந்து சிறப்பு பிரதியினை பெற கவிஞர் வட்டக்கச்சி வினோத் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக சிறப்பு பிரதியினை பெறுவதற்கு திரு பெருமாள் கணேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.
தொடர்ந்து சிறப்பு பிரதியினை பெற்றுக்கொள்ளுமாறு கவிஞரும் ஆசிரியரும் இந்த நிகழ்வுக்கு விமர்சன உரையினை ஆற்ற வருகை தந்தவருமான கலாநிதி குணேஸ்வரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்து சிறப்பு பிரதியினை பெற திரு சோகிதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்து சிறப்பு பிரதியினை பெறுவதற்கு கவிஞரும் அதிபரும் ஆன திரு அனாமிகன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தொடர்ந்து சிறப்பு பிரதியினை பெறுவதற்கு பரந்தன் வர்த்தக சங்க தலைவர் திரு கருணா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்ததாக சிறப்பு பிரதியினை பெற ஆசிரியரும் எடிசன் கல்வி நிலையத்தினுடைய நிர்வாக இயக்குனருமான திரு சுதன் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்து சிறப்பு பிரதியினை பெறுவதற்கு கவிஞர் பில்வரசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தொடர்ந்து சிறப்பு பிரதியினை பெற கவிஞர் தர்சன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். தற்போது இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயா அவர்களுக்குரிய பிரதியினை தமிழ் தேசிய கலை இலக்கிய பேரவையினுடைய போசகர் சத்யானந்தன் அவர்கள் வழங்கி வைப்பார். சிறுகதை பிரதிகள் தேவையானவர்கள், இதற்கு மேலதிகமாக தேவையானவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். புத்தகம் ஒன்றின் உடைய விலை 750 ரூபாய். இங்கே அவர் தற்போது எழுதிய நாடு கடத்தப்பட்ட சொற்கள் என்ற நூலும் இருக்கின்றது. நாடு கடத்தப்பட்ட சொற்கள் என்ற நூலும் இருக்கிறது. அதனுடைய விலை 1000 ரூபாய். அதனையும் விரும்பிய நண்பர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மன்னிக்கவும், மேடையிலே அடுத்ததாக சிறப்பு பிரதியினை பெறுவதற்கு ஆசிரியரும் ஊழி திரைப்படத்தினுடைய முக்கிய கதாபாத்திரத்திலே நடித்தவருமான வனிதா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அவருக்கான சிறப்பு பிரதியினை வழங்கி வைக்குமாறு திரு சத்யானந்தன் அவர்களை வேண்டுகிறேன். அடுத்த நிகழ்வாக தமிழ் தேசிய கலை இலக்கிய பேரவையினுடைய போசகர் திரு சத்யானந்தன் அண்ணா அவர்களை வெளியூட்டரை நிகழ்த்தி வைக்குமாறு அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம். நல்லதொரு நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய கலை இலக்கிய பேரவையினுடைய தலைவர் மண்ணின் எழுத்தாளர் தீபச்செல்வன் அவர்களே, இன்று தமிழ்நதியினுடைய சிறுகதை தொகுப்புகள் 2 அறிமுக நிகழ்வு. இந்த படைப்பாளியான மதிப்புக்குரிய தமிழ்நதி அவர்கள் எங்களுடைய இணைந்து கொள்ள இருக்கிறார். அவருக்கும் இங்கே அரங்கில் அமைந்திருக்கின்ற எழுத்தாளர்கள், கலைஞர்கள், இலக்கிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். என்னுடைய வெளியீட்டுரையிலே தமிழ்நதி அவர்களுடைய படைப்புலகம் பற்றி நான் அவருடைய எழுத்துக்களை வாசித்து புரிந்து கொண்டதன் அடிப்படையில் ஒரு வாசக அனுபவ நிலையில் நின்று ஒரு குறிப்புரையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விளைகிறேன். தமிழ்நதி அவர்கள் இங்கே குறிப்பிட்டதைப் போல தமிழ் கூறும் நல்லுலகம் அறிந்த ஒரு கனதியான எழுத்தாளர், தமிழ் தேசியத்தின் மீது பற்றுறுதி கொண்ட அனைவரது கவனத்தையும் ஈர்த்த ஒரு பெண் எழுத்தாளர் என்பது நாம் அறிந்த விடயம். தமிழ்நதியினுடைய படைப்புலகம் மிக விரிந்தது. அவர் ஒரு கவிஞராக, எழுத்தாளராக, நல்ல விமர்சகராக, மிக தீவிரமான ஒரு வாசகராக தமிழ் இலக்கிய பரப்பிலே அறியக்கூடியவர். நான் தமிழ்நதியினுடைய எழுத்துக்களை பார்த்தீனியம் என்கின்ற நாவலூடாகவே நான் அவரை புரிந்து கொண்டேன், அவருடைய எழுத்தை அறிந்து கொண்டேன். பார்த்தீனியம் நாவலை வாசித்த பின்னர் மிகப்பெரிய அதிர்வை என்னுடைய ஏற்படுத்தியது. மாயக்குதிரை மற்றும் தங்கமயில் வாகனம் என்கின்ற சிறுகதை தொகுதியை வாசித்திருக்கிறேன். அவருடைய சில கவிதைகளை மட்டும் வாசித்திருக்கிறேன். அவருடைய
படைப்புலகம் அவருடைய படைப்பிலக்கியம் சார்ந்த ஒரு வாசகனாக அவருடைய படைப்புகளிலே காணப்படக்கூடிய ஒரு பொதுவான போக்கை மட்டும் உங்களோடு கலந்துரையாட நினைக்கிறேன். தமிழர்களுடைய எழுத்துக்கள் ஒரு தீவிர வாசகராக புத்தகங்களோடு வாழுகின்ற, புத்தகங்களை மட்டும் நேசிக்கின்ற, எழுதுதல் வாசித்தல் என்ற ஒரு பரிமாண சுற்றுவட்டத்துக்குள் தன்னை அதிகம் ஈடுபடுத்தி கொண்ட ஒரு தேர்ந்த படைப்பாளி என்பதனால் அவருடைய எழுத்துக்களில் மிகுந்த முதிர்ச்சியும் தமிழ் படைப்புலகத்தை பற்றியும் தமிழ் தேசத்தின் மீதும் தமிழ் தேசத்தினுடைய விடுதலை மீதும் அவர் கொண்டிருக்க பற்றுக்கள் அனைத்தும் அவருடைய எழுத்துக்களூடாக வாய்க்கப்பெறுகிறது. அவருடைய எழுத்துக்கள் பெரும்பாலும் மனித வாழ்வினுடைய எல்லா வடிவங்களை பற்றியும் அவர் தொட்டு சென்று எழுதுவது ஒரு சிறப்பான அம்சம். மண்ணின் மீது கொள்கின்ற நிலக்காட்சி, போர், இடப்பெயர்வு, அந்த போர் தந்த வலிகள், காதல், பிரிவு, துயரம், காமம் என்கின்ற சகல வாழ்வின் எல்லா பரிமாணங்களை பற்றியும் அவருடைய கவிதை, சிறுகதைகள், நாவல்களிலே தொட்டு செல்வது மிகுந்த கவனத்தை ஈர்க்கின்ற ஒரு எழுத்து வடிவம். தமிழரினுடைய எழுத்துக்களில் பரிணமிக்கின்ற அல்லது மேற்கிளம்பி நிற்கின்ற இன்னும் ஒரு முக்கியமான விடயம், அவர் நிலக்காட்சியை விவரிக்கின்ற பொழுது அவர் காட்டுகின்ற அதீத ஆர்வமும், அவர் எழுத்தில் அவருடைய ஆளுமையும். மொழிதான் இலக்கியத்தின் உயிர் மூச்சு என்பார்கள், மொழியே இலக்கியத்தின் இனிமை என்பார்கள். தமிழதி அவர்கள் ஒரு தீவிர வாசகராக தேடி தேடி வாசிப்பதையும் எழுதுவதையுமே மிக பிரதான பொழுதுகளை கழிக்கின்ற அவராக இருப்பதனால் அவருடைய மொழி ஆளுமை மிகவும் உயர்ந்ததாக, நிலக்காட்சியை விவரிக்கின்ற பொழுது அந்த மண்ணின் மீது இருக்கின்ற சகல அடையாளங்களையும் தமிழதி அவர்கள் ஒரு தேடி வருகின்ற நதியை போல மிக அழகாக விவரிக்கின்ற எழுத்தை நாங்கள் பார்க்கலாம். சிறிய வயதிலே நாங்கள் பாலமனவருடைய நிலக்கிளியை வாசிக்கின்ற பொழுது அல்லது செங்கையாளனுடைய நாவல்களை வாசிக்கின்ற பொழுது எவ்வாறு நிலக்காட்சியை அதன் கன பரிமாணங்களோடு வாசிப்பாரோ அல்ல எழுதுவாரோ அதிலும் பார்க்க மேம்பட்ட ஒரு எழுத்தை தமிழதினுடைய எழுத்துக்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து தமிழதி அவர்களுடைய எழுத்துலகிலே மிக முக்கியமான காத்திரமான ஒரு பார்வையாக, ஒரு புதிய போக்காக நாங்கள் பார்ப்பது, உங்களுக்கு தெரியும், கவிதைகளுக்குள்ள நல்ல கதை, நல்ல படிமம் இருப்பதுண்டு. பல கவிதைகள் நல்ல கதைகளாக, காட்சிகளாக விரியும். மகாகவியினுடைய தேர்ந்திங்களும் கவிதையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது ஒரு சிறந்த கதையாக இருக்கும், நல்ல படிமங்களை கொண்டிருக்கும். ஆனால் தமிழ்நதி அவர்களுடைய கதைகளுக்குள் சிறந்த கவித்துவமும் கவிதையும் ஒளிந்திருந்து சித்து விளையாட்டு காட்டுவதும் எங்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுவதுமான ஒரு படிமம் அல்லது ஒரு புதிய எழுத்து உத்தி முறையை நாங்கள் காணலாம். கவிதைகளுக்குள்ள சிறுகதையும் சிறுகதைகளுக்குன்ற வடிவத்துக்குள்ள கவித்துவமும் இருக்கிற ஒரு சிறப்பான போக்கை தமிழ்நதி அவருடைய எழுத்துக்கள் பறைசாற்றி இருக்கிறது. அவர் மொழியை கையாளுகின்ற விதமும் அப்படி இருக்கும். நான் சில வேளைகளில் முன்னர் வாசித்த சில சிறுகதைகளை பார்த்தபோது சில எழுத்தாளர்கள் தங்களுடைய சிறுகதைகளை நல்ல கவித்துவமாக வடிப்பதுண்டு. தேர்ந்த எழுத்தாளர் ஆனால் ரவி அவருடைய அணில் குஞ்சு அல்லது சிட்டுக்குருவி என்கின்ற ஒரு சிறுகதையை வாசிக்க நேர்ந்தது. அந்த சிறுகதை முற்று முழுதாகவே ஒரு கவிதை வடிவத்தில் படிமங்களையும் குறியீடுகளையும் உள்ளடக்கி இருந்திருக்கும். அதே போல கிழக்கிலங்கையில் எழுதுகின்ற நண்பன் திசேரா அவர்கள் கபாலபதி என்கின்ற ஒரு சிறுகதை நூலை வெளியிட்டிருந்தார். அவருடைய சிறுகதைகள் அனைத்துமே கவித்துவ வடிவத்திலே மிக செழுமையான விஷயங்களை சொல்வதாக இருக்கும், மிக கனதியான விடயங்களை வாசகனை கொண்டு சேர்ப்பதாக இருக்கும். இப்படி பலர் சிறுகதைகளையே கவிதையாக வடிக்கின்றார்கள். ஆனால் தமிழர்களுடைய எழுத்துக்களில், சிறுகதைகளில், கதைகளில் கவித்துவ போக்கு மீந்திருப்பதும் வாசகனை அதன்பால் ஈர்ப்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு படைப்பு உத்தியாக அவர் கையாளுகிறாரோ என்று எண்ண தோன்றுகிறது. எல்லா விஷயங்களையும் தமிழதி அவர்கள் தன்னுடைய சிறுகதைகளில் எல்லா விடயங்களையும் எல்லா விஷயங்களையும் சொல்லி முடிக்கின்ற ஒரு போக்கும், ஒரு குறைந்த சொற்களுக்குள் கனதியான விஷயங்களையும் சொல்லக்கூடிய மொழி ஆளுமையும் மொழி பக்குவமும் அவருக்கு இருக்கின்றது. ஒவ்வொரு சிறுகதையுமே ஒரு நாவலுக்குரிய வடிவம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு சகல பக்கங்களையும் கவிதையோடு சொல்லுகின்ற முறையும், கதை சொல்லுகின்ற முறையிலும், பாத்திரங்களை சித்தரிக்கின்ற முறையிலும் மிக பொதுமையான ஒரு போக்கை தமிழதியர்கள் கடைபிடித்து வருவது மிக சிறப்பான விஷயம். மிகவும் தமிழதியருடைய எழுத்துக்களில் மிகவும் அதிகமாக கவர்வது, அவர் தன்னுடைய எழுத்துக்கள் வாயிலாக, அவருடைய படைப்பிலக்கியம் வாயிலாக இந்த ஈழப் போராட்டத்தையும்
ஈழப் போராட்டத்தின் நியாயத்தையும் ஈழப் போராட்டத்தின் வலிகளையும் வேதனைகளையும் அத்தனை கனபரிமாணங்களோடு உள்ளதை உள்ளவாறு சொல்கின்ற அதே நேரத்தில் இந்த மண்ணின் மீது தீராத காதலையும் தமிழ் மக்களுக்கான ஒரு சுதந்திர வாழ்வை கட்டமைக்கின்ற விடயத்தையும் தன்னுடைய எழுத்துக்கள் அனைத்திலும் மெல்லிய இளையோட்டமாக சொல்வது இவருக்கே உரிய தனித்த சிறப்பியல்பு என்று சொல்லலாம். தன்னுடைய அனைத்து கவிதைகளிலும் சரி, சிறுகதைகளிலும் சரி, நாவல்களிலும் சரி, கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களில் பாத்திரங்களை சித்தரிக்கின்ற பொழுதும், நிலக்காட்சியை சொல்லுகின்ற பொழுதும், பகைப்புலத்தை கட்டமைக்கின்ற பொழுதிலும் தன்னுடைய மண்ணின் மீதான பற்றுதலை, விடுதலையின் மீதான தீராத அவாவை, ஈழப் போராட்டத்தின் வலிமையை, அதன் முக்கியத்துவத்தை சொல்ல தவறியதே இல்லை. அந்த அளவுக்கு இவருடைய எழுத்துக்களும் படைப்பிலக்கியமும் மிக கனதியாக சொல்கிறது. அதில் மிக உச்சமாக இருப்பது பாத்தினியம் என்ற நாவல் என்று சொல்லலாம். இன்னும் ஒரு போக்கு இங்கே தலைவர்கள் குறிப்பிட்டதைப் போல, தமிழதி அவர்கள் ஒரு கட்டற்றை காற்றைப் போல சுதந்திர பிரியர், விட்டு விடுதலையாகி சிட்டுக்குருவிகள் போல் வாழ்வோம் என்று பாரதி சொல்வதைப் போல அவர் தொடர்ந்து பிரயாணம் செய்கின்ற ஒரு நாடோடி வாழ்க்கையை வாழ்பவர், சுதந்திர பிரியர், ஒரு பெண் படைப்பாளி. எங்கேயும் ஈழத்திலும் வாழ்வார், தமிழகத்தில் அதிக காலம் வாழ்வார், புத்தகங்களோடு உறவாடுவார், புலம்பெயர் தேசத்தில் கனடாவில் வாழ்வார். இப்படி பல தேசங்களை கடந்து ஒரு இடத்தில் தரித்து நிற்காமல் ஓடிக்கொண்டிருந்த நதியைப் போல தமிழதிவர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுதும், தமிழகத்தில் அதிக காலம் வாழ்ந்த பொழுதும், தமிழக எழுத்தாளர்களோடு அதிகமாக நெருக்கமான இலக்கிய தொடர்புகளை பேணுகின்ற பொழுதும், இந்த புறச்சூழல்கள் அனைத்தும் அவரில் தாக்கத்தை ஏற்படுத்தாமல், அவருடைய படைப்பிலக்கியங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தாமல், தன்னுடைய கொள்கையில், தன்னுடைய புரிதலில் எந்தவித சமரசங்களுக்கும் விட்டுக்கொடுப்புகளுக்கும் இடமின்றி தனது எழுத்துக்களை, தனது படைப்பை பேணுவது மிக சிறப்பான அம்சம் என்று சொல்லலாம். இந்த விஷயத்தில் தமிழக எழுத்தாளர்கள் பலர் தமிழீழ பிரச்சனையை எழுதுவதை கைவிட்டுவிட்டு வேறு விடயங்களை பற்றி நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்று நிலைமைகள் இருக்கிறது. தமிழகத்தினுடைய பல எழுத்தாளர்கள் இங்கே வந்து போகிறார்கள். அவருடைய போக்குகள் எல்லாமே அதிகாரத்துக்கு துணை போவதாக, ஒடுக்குவோருக்கு துணை போவதாகவே பல எழுத்துக்களை நீங்கள் எழுத முடியும் என்கின்ற எங்களுக்கு விமர்சனம் சொல்கின்ற அளவுக்கு அவருடைய போக்கள் இருக்கிற சூழலில் தமிழதி அவர்கள் தன்னுடைய கொள்கைகள், தன்னுடைய போக்கில், தன்னுடைய பயணத்தில் எந்தவித சமரசங்களுக்கும் விட்டு கொடுக்காமல் தன்னுடைய எழுத்தை படைப்பதை ஒரு போக்காக காணலாம். அந்த வகையில் தமிழதி அவர்கள் மிக தேர்ந்த ஒரு எழுத்தாளராக இருக்கிறார். என்னை அதிகம் கவர்ந்த நூல் பார்த்தினியம். பார்த்தினியம் இந்திய இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்படையினுடைய காலத்தில் இங்கே என்ன நடந்தது என்பது பற்றி மிக விரிவாக, கனதியாக, விரிவாக சொல்கிற ஒரு நாவல். நாவலிலும் தன்னுடைய படைப்பு இலக்கியத்திலும் சகல விடயங்களையும் பேசிவிட வேண்டும் என்று எண்ணுகின்ற தமிழனுடைய படைப்பு மனம் இந்த பாத்தினிய நாவலிலே சகல பரிமாணங்களையும் தொட்டிருக்கிறது. ஒரு படைப்பாளன் தன்னுடைய அனுபவங்களை, உணர்வுகளை தன்னுடைய படைப்பின் காட்டுகின்ற போக்கு இருக்கிறது. தமிழதி அவர்கள் இந்தியன் இராணுவம் அல்லது அமைதி காக்கும் படை என்ற பெயரில் இங்கே வந்து இந்திய இலங்கை உடன்படிக்கை, அதன் பின்னரான அரசியல் நிலைமைகள், இந்திய இராணுவத்தினர் இந்த மண்ணில் நிகழ்த்திய கொடுமைகள், அவலங்கள், ஈழப் போராட்டம் முகிழ்த்தெடுத்த விதம், ஈழப் போராளிகள் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், அதனூடாக எப்படி ஈழப் போராட்டம் செதுக்கப்பட்டது போன்ற பல்வேறு பகைப்புலங்களூடாக பண்புலத்தில் காட்சி தொடங்கி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் வரையும், பல்கலைக்கழகத்திலிருந்து வவுனியாவுடைய வன்னி பிரதேசம் முழுவதையும் இந்த பகைப்புலமாக கொண்டு ஒரு கனதியான ஒரு நாவலை தந்திருக்கிறார். ஈழப் போராட்ட வரலாற்றில் இந்திய இராணுவத்தினருடைய காலம் மிக முக்கியமானது, வரலாற்றில் மறக்க முடியாது. இந்திய இராணுவ ஆக்கிரமிப்பு காலங்களை பற்றி பலர் கட்டுரைகளை, புத்தகங்களை எழுதியிருந்த போதும் பழண்டுமாறன் அவர்கள் டெல்லியின் கொடூரம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அண்டன் பாலசிங்கம் அவர்கள் விடுதலை, போரும் சமாதானம் என்ற புத்தகத்தில் இதை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனைய பலர் இந்த புத்தகத்தை குறிப்பிட்டாலும் உணர்வுகளை, இந்திய அமைதி காக்கும் படை என்ற பெயரில் வந்து இந்திய இராணுவத்தினர் இந்த மண்ணில் நிகழ்த்திய கொடூரங்களினுடைய உணர்வுகளை கனபரிமாணங்களோடு மிக கனதியாக வாசிக்கின்ற ஒரு நாவலாக தமிழதி அவர்கள் படைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழனுடைய படைப்புகள் மிக கனதியான வகையில் அவர் எழுதி கொண்டிருக்கிறார். அவருடைய படைப்பை பற்றி இன்னும் அவரிடமிருந்து நாங்கள் அதிகம் எதிர்பார்க்கிறோம். இந்த நூலை வெளியிட்டு வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அவருடைய எழுத்துக்களுக்கு வாழ்த்து கூறி இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வெளியீட்டுரையிலே
சகோதரி தமிழ்நதி அவர்களுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரையான இலக்கியங்களுடைய ஒரு பார்வை, அவர்களுடைய போக்கு, அவர் சார்ந்து எழுதுகின்ற எழுத்துக்கள் சார்பாக ஒரு முழுமையான ஒரு விமர்சனம் போன்ற ஒரு உரையை வெளியுறவுத்துறையிலே நிகழ்த்தி சென்ற அண்ணன் சத்யானந்தன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்விலே வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற்றிருந்தது. வெளியீடு சென்றிருந்தோம். ஆனால் ஒரு படைப்பு என்பது யாரும் வெளியிட்டு வைக்கலாம், யாரும் பெற்றுக்கொள்ளலாம், யாரும் வாசிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் ஒரு படைப்பினை விமர்சிக்கின்ற பொழுதுதான் அந்த படைப்பினுடைய தரம் வெளிக்கொணரப்படும். அதாவது நேராகவும் மறையாகவும் விமர்சிக்கின்ற ஒரு விமர்சகரினுடைய கையிலே ஒரு படைப்பு சிக்குகின்ற பொழுதுதான் அந்த படைப்பினுடைய தரம் எத்தகையது என்று தெரிந்து கொள்ள முடியும். இன்றைய நாளிலே 2 சிறுகதைகள், தங்கமயில் வாகனம், மாயக்குதிரை என்கின்ற 2 சிறுகதை நூல்கள் இங்கே வெளியிடப்பட்டது, அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. அந்த வகையிலேயே முதலாவதாக மாயக்குதிரை என்கின்ற சிறுகதை நூலினை கலாநிதி எஸ். குணேஸ்வரன் ஐயா அவர்களை விமர்சன உரையினை ஆற்றுமாறு அன்புரிமையோடு மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். தமிழ்நதியினுடைய 2 நூல்களுடைய அறிமுகம் மற்றும் விமர்சன உரையில் நாங்கள் கலந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்குகின்ற அன்புக்குரிய தீவச்செல்வன் அவர்களே, தொடக்க உரை நிகழ்த்தி இருக்கக்கூடிய அலெக்ஸ் அவர்களே, வெளியுறவுத்துறை நிகழ்த்திய சத்யானந்தன் அவர்களே, என்னுடன் இந்த மற்ற நூல் தொடர்பாக உரையாற்ற வந்திருக்கின்ற தம்பி பிரைஷில் அவர்களே, இந்த அரங்கிலே வந்திருக்கின்ற எழுத்தாளர் நண்பர்களே, ஆர்வலர்களே, எல்லோருக்கும் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நதியினுடைய எழுத்து பற்றி இங்கே பலரும் இங்கே முன்னர் பேசியவர்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஈழத்தின் மிக முக்கியமான ஒரு படைப்பாளியாக இருந்திருக்கிறார். 3 தளங்களிலும், அதாவது ஈழம், புகலிடம், தமிழகம் என்று எல்லா தளங்களிலும் இருந்து தன்னுடைய படைப்புகளை தொடர்ச்சியாக எழுதி வருகின்றார். அவருடைய எழுத்துக்களை ஈழத்தில் மட்டுமல்லாமல் புகலிடத்திலும் கூட மிக கூடுதலாக வாசித்து வருகிறார்கள். அவருடைய பல படைப்புகள் விமர்சனத்துக்கு உட்பட்டிருக்கின்றன, பலவிதமான கருத்து மோதல்களுக்கு கூட வழிவகுத்திருக்கின்றன. எந்த வகையில் இருந்தாலும் கூட வாசகரை தன்னுடைய எழுத்தோடு கட்டி வைக்கக்கூடிய அந்த ஒரு கைங்கரியம் தெரிந்தவராக தமிழ்நதி இருந்திருக்கின்றார். இப்பொழுது என்னுடைய பணி மாயக்குதிரை என்ற இந்த சிறுகதை தொகுப்பை பற்றி சில கருத்துக்களை உங்கள் முன்வைப்பதுதான். இந்த தொகுப்பு முதலாவது பதிப்பு 2018 வந்திருக்கின்றது. அதனுடைய 2வது பதிப்பு 2019 வந்தது. தமிழ்நாட்டில் உள்ள டிஸ்கவரி புக் பேலஸ் இந்த நூலை வெளியிட்டிருக்கின்றது. ஒரு 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 பரந்த தளத்திலே தமிழ்நாட்டிலே பதிப்பிக்கப்பட்டபடியால் ஈழமும் சரி புகலிடத்திலும் சரி இந்த நூல்கள் சென்று சேர்வதற்குரிய அந்த வாய்ப்புகள் கூட இருந்திருக்கின்றன. தமிழ்நதி கவிதை, சிறுகதை, மற்றது நாவல், கட்டுரையாக்கம், இவ்வாறு பல முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றார். இந்த தொகுப்பிலே 10 கதைகள் உள்ளடங்கியிருக்கின்றன. இந்த தொகுப்புக்கு எழுதிய ஒரு அணிந்துரை என்று சொல்லலாம், இல்லை ஒரு முன்னோடு என்று சொல்லலாம். பிரபலமான எழுத்தாளர் ஜூமா வாசுகி ஒரு சிறிய தொடர் ஒன்று எழுதியிருப்பார். அவர் எழுதியிருக்கிற 2 பக்கத்தில் நான் அவர் மிக முக்கியமாக சொல்லுவார். பெயர்ந்த தேசத்து சித்திரங்களும் சொந்த நாட்டு வதைகளும் மாயத்தில் விளையும் கதைகள் எனவும் தேர்ந்து சேர்த்த நூல் இது என்று சொல்லி இதுக்குள்ள 3 விஷயத்தை சொல்லியிருப்பார். ஒன்று பெயர்ந்த தேசத்து சித்திரங்கள். பெயர்ந்த தேசம் என்று சொல்கிறார், புலம்பெயர்ந்து சென்ற தேசத்து அந்த மனிதர்கள், அவர்களுடைய வாழ்க்கை அம்சங்கள், அங்கே இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள், இவற்றை பற்றி சொல்லக்கூடிய கதைகள். அவ்வாறான கதைகள் இந்த தொகுப்பிலே நான் நினைக்கிறேன் மாயக்குதிரை என்ற கதை இருக்கிறது, கடன் என்று இன்னொரு கதை இருக்கிறது, மித்தப்பெரிய உபகாரம் என்று இன்னொரு கதை இருக்கிறது. அதே போல் சொந்த நாட்டு வதைகள், அந்த வகையிலே பார்த்தால் தாயகம் சார்ந்த கதைகள் என்று அவற்றை நாங்கள் சுட்டி பார்க்கலாம். மெனக்கோலம் என்று சொல்லக்கூடிய ஒரு கதை இருக்கிறது. இந்த யுத்தத்தாலே சீரழிக்கப்பட்ட பலர், அதெல்லாம் நான் சொல்லித்தான் இங்கே தெரிய வேண்டும் என்ற நிலையில் அதிலே ஒரு பெண், இளம்பெண்ணினுடைய அந்த கதையை பலர் இவ்வாறெல்லாம் எழுதியிருக்கிறார்கள்தான். மெனக்கோலம். அதே போன்று மலைகள் இடம்பெயர்ந்து செல்வதில்லை, அவ்வாறான கதைகளும் ஈழத்திலே நிரம்ப கதைகள் வந்திருக்கின்றன, பலர் எழுதியிருக்கிறார்கள். அந்த படைப்பினுடைய, அதாவது ஒரு வாழ்க்கையினுடைய அந்த சீரழிவுன்னு சொல்கிறது, இந்த வாழ்க்கையை தூக்கி வீசியது போல இருக்கின்ற போது இவ்வாறு எங்களுடைய அந்த
வாழ்க்கை வந்து அவலமாக அப்படியே சொல்லுவார்கள். அந்த இட்டு போகும்னு சொல்லி ஒரு மண் குடிசை வேயப்பட்ட அந்த கூரையோடு இருக்கக்கூடிய மண் குடிசை அந்த தண்டை வாட்டிலே போய் இட்டு அப்படியே அந்த மண்ணோடு மண்ணாக போவது போல இந்த வாழ்க்கை வந்து அழிந்து போகின்றது. அவ்வாறு பல அவ்வாறான நம்ம கருப்பன் என்றொரு பூனைக்குட்டி மிக அருமையான ஒரு கதை, அந்த மிக மென்மையான உணர்வுகளை சொல்லக்கூடிய, அதை விட காத்திருப்பு என்று சொல்லக்கூடிய கதை மிக கூடுதலான சர்ச்சைக்குள்ளாகிய கதை. இவற்றை வந்து தாயகம் சார்ந்த கதைகள் என்ற அடிப்படையில் பார்க்கலாம். அதான் ஜூமா வாசிக்கு சொல்கிறார், பெயர்ந்த தேசத்து சித்திரங்கள், சொந்த நாட்டு வதைகள், மாயத்தில் விளையும் கதைகள். இந்த முதல் கதையை படித்த போதே உண்மையில் எனக்கு ஒரு பெரிய வியப்பு இருந்தது. என்னடா எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லி. அதுக்குரிய ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னார். என்னது, நாங்கள் தீவச்சொல்லும் போது சொன்னது போலத்தான் எங்களை கட்டுப்படுத்த இன்னும் நாங்கள் எங்களுடைய வேலைகளை இன்னும் துரிதப்படுத்துவோம். இந்த தமிழ்நதி வந்து எங்கேன்னு சொன்னால் நான் யோசிக்கிறேன், இந்த புலம்பெயர் தேசங்கள் இருப்பவர்கள் வந்து சர்வதேசிய தளத்திலே கால் வதைத்து கொண்டிருப்பவர்கள். அவர்கள் பல விஷயங்களை, அதாவது கொடுத்தல் வாங்கல் என்று அந்த ஏனைய நாட்டு மொழி இலக்கியங்களை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தமிழ்நாட்டிலிருந்து நிரம்ப தொகையாக வரக்கூடிய மிக காத்திரமான படைப்புகளை படிக்கிறார்கள். ஈழத்திலிருந்து வரக்கூடிய படைப்புகளை படிக்கிறார்கள். ஒரு புதிய விரிந்த ஒரு சிந்தனை தளத்தில் இருக்கின்ற போது புதிய புதிய உத்திகளுக்கூடாக புதிய கதை சொல்லல் முறையெல்லாம் வரும். இந்த முதலாவது கதையை பார்க்கின்ற போது அது மாயக்குதிரையாக இருக்கலாம் அல்லது மற்ற இரண்டாவது கதையாக இருக்கலாம். இந்த கதை சொல்கின்ற முறையே வித்தியாசமாக தான் இருக்குது. இப்போ ஒரு புராண கால அந்த படங்களை பார்க்கின்ற போது எங்களுக்கு விறக்கக்கூடிய அந்த அப்படியான ஒரு மொழிநடையோடு இவர்கள் அழைத்து செல்வார். இவ்வாறாக இந்த 10 கதைகளில் இறுதியாக இன்னொரு 3 கதைகள் வந்து பெண் சார்ந்த கதைகளாக நான் அதை வகுக்கலாம் என்று யோசித்திருக்கிறேன். தாளம்பூர், நித்திலாவின் புத்தகம், தோற்றப்பணி என்று சொல்லக்கூடிய கதை. அந்த கதைகளுக்கு ஒரு நுட்பமான உத்தியை கூட அவர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். இவ்வகையில் பார்க்கின்ற போது முதல்ல இந்த ஈழம் சார்ந்த கதைகள் என்று பார்க்கின்ற போது அவற்றை எப்படி நாங்கள் கதைக்கலாம் என்பதை பற்றி யோசிக்கலாம். அதில் வந்து நான் நிரம்ப கதைகள் இருக்கு, 4 கதைகள் இருக்கின்றன. ஒரு சில கதைகளை பற்றி இந்த இடத்துல நான் குறிப்பிடலாம். முதல்ல இந்த மெனக்கோலம் என்று சொல்லக்கூடிய ஒரு கதை ஒன்று இருக்குது. உண்மையில் அது ஈழம் தாயகம் குறித்த கதை தான். இறுதி யுத்தத்துக்கு பின்னர் இந்த குடும்பங்கள் எவ்வாறு சிதைவடைந்தன, அதே நேரத்தில் மனிதர்களுடைய உளமும் உடலும் எவ்வாறு சிதைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு அந்த கதையை பல படைப்பாளர்கள் எழுதியிருக்கிறார்கள். உண்மையில் அவர் ஜூமாவாசிக்கு சொல்ல எழுதியிருந்தார். அது சில கதைகள் 3 கதைகளை குறிப்பிட்டிருந்தார். அந்த 3 கதைகளையும் படித்தது பிறகு தன்னால் அதிலிருந்து மீள முடியாமல் இருந்தது. தனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போலேருந்து யாரோ ஒருவருடைய ஹோல் வந்த அப்புறம் தான் தான் அந்த இடத்துலேருந்து தான் மீண்டர் என்று சொல்லி அவ்வாறு அந்த கதைகள் வந்து கட்டி போடுவது என்பது ஒரு விஷயம். அதுக்கு அப்பால் அந்த கதை வந்து எங்களை வந்து தாக்குகிறது. அது எங்களை வந்து அப்படியே என்ன செய்யணும்னா எங்களை வந்து அது அலைக்கழிக்கும். அது எங்களுக்கு நடந்த சம்பவமாக இருக்கலாம் அல்லது எங்களுக்கு அயலில் இருப்பவர்களுக்குரிய சம்பவமாக இருக்கலாம். இந்த பல கதைகளில் நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய அம்மா எல்லாம் இந்த கதையில் இருக்கிறத நான் இதை படிக்க நான் உணர்ந்தேன். ஏன்னா தமிழ்நதியின் சில கதைகளில் என்னுடைய அம்மா இருக்கிறார், அதில் நான் இருக்கிறேன். அப்படியான அந்த அனுபவங்கள் என்னிடையும் இருக்குது. என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் கூட அப்படி கதை இருக்க அதை இன்னும் கூடுதலாக என்னால் அதை புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த மெனக்கோலம் என்ற கதையை பார்த்தோம்னு சொன்னால் யுத்த முடிவுக்கு பிறகு மக்களுடைய அந்த சிதைந்து வர வாழ்க்கையை தான் அந்த கதை சொல்லுது. அதில் ஒரு இளம்பெண் வருவாள், அதில் ராசாத்தி அக்கான்னு சொல்கிறது. ஏன்னா சாந்தன் மதுவன்னு சொல்லி அது கணவன் மனைவி. அந்த சாந்தனுடைய அக்கா தான் ராசாத்தி. ராசாத்திக்கு யுத்தம் அங்கேருந்து விடுபட்டதுக்கு பிறகு அவருடைய மனம் வந்து பேதலிச்சு போயிட்டுது. நினச்சி பாருங்க, ஒரு இளம்பெண் எந்நேரம் போய் வீட்டுக்குள்ளே பூட்டி போட்டே இருப்பாள். வெளிச்சமே அவளுக்கு பிடிக்கல. ஒரு சின்ன அதை கூட தமிழ்நதியில் அழகாக எழுதுவான். அந்த அந்த மேல் அந்த சீட் இதுக்குள்ளால அந்த வெளிச்சம் உள்ள விழும். அதை 2-3 இடங்கள்ல அதை சொல்லியிருப்பார். முத்துலிங்கத்தை தவிர்த்து விட்டால் இலங்கையில் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான படைப்பாளர்கள் என்று பார்க்கும்போது எனக்கு ஆக உச்சத்தில் தெரிபவர் தமிழ்நதி அக்கா தான். தமிழ்நதி அக்காவினுடைய அந்த சொற்களுக்காகவே தான் நான் இந்த கருத்தை நான் முன்வைக்கின்றேன். இந்த தங்கமயில் வாகனம் என்ற நூலை வாசித்த போதும் ஏற்கனவே இது வெளியீடு செய்யப்பட்டிருந்தது. ஏற்கனவே இது பற்றிய தகவல்கள் அல்லது இது பற்றிய விமர்சனங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக முகநூலில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. இதை தாண்டி இந்த விமர்சன உரை என்று சொல்லும்போது உண்மையில் விமர்சகராக நாங்கள் யாரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஏனென்றால்
அப்படி ஒரு இருப்பதற்கு வாய்ப்பும் இல்லை. ஏனென்றால் எல்லா விமர்சனங்களும் ஒரு விதமான வாசக அனுபவங்கள் தான். அந்த வாசக அனுபவங்கள் எவ்வளவு தூரம் நேர்மையாக இருக்கின்றது என்பதுதான் முக்கியமானது. அந்த நேர்மையானது எவ்வாறு விமர்சனமாக மாறுகிறது, அது சரியாக இருக்கின்றதா என்பதை பார்த்தால் அந்த விமர்சனம் என்பது சரியாக அமைந்திருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த அடிப்படையில் இந்த விமர்சன உரையை நானும் ஒரு வாசகராக நின்று கொண்டு இந்த தமிழ்நதி இயக்கமுடைய இந்த நூலுக்குள்ளே உள்ளே போகலாம் என்று நினைக்கின்றேன். ஜானகிராமனுடைய ஒரு வாழ்க்கை வரலாற்றிலே ஒரு கதை வரும். ஜானகிராமன் தியாகம் இல்லது தனம் என்ற ஒரு கதையை எழுதியிருப்பார். அந்த கதையை எழுதிவிட்டு அவர் சிறிய கிராமம் ஒன்றுக்கு செல்லுவார். அந்த கிராமத்துக்கு செல்லுகின்ற போது ஒரு வாசகன் ஒருவன் அவரிடம் வந்து, உங்களுடைய பெயரை கூறுங்கள், நீங்கள் தானே இந்த கதையை எழுதியது? ஓமம் என்று சொல்லும் போது அவன் சொல்லுவான், என்னுடைய கிராமத்திலே 15 ஏக்கர் நிலம் இருக்கிறது, அந்த நிலத்தை நான் உடனடியாக உங்களுக்கு எழுதி வைக்கின்றேன், எதுக்கடா எழுதி வைக்கிற இந்த நிலத்தை என்று கேட்டால் அவன் உடனே சொல்லுவான், இந்த ஒரே ஒரு கதைக்காக நான் இந்த நிலத்தை எழுதி தருகிறேன், என் அப்பா சேர்த்து வச்சது இவ்வளவு தான், இதை தாண்டி ஏதாவது சேர்த்து வச்சிருந்தா அதையும் எழுதி தர்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் என்று அவன் சொல்லுவான். கிட்டத்தட்ட தமிழ்நதி இயக்கமுடைய கதைகளை பார்க்கின்ற போது அவ்வாறு ஒரு உணர்வு ஏற்படும். சொத்தை எழுதி வைத்து விடலாமோ என்ற அளவுக்கு சில கதைகள் பாயும். அந்த காத்திருப்பு என்று ஏற்கனவே சார் சொன்ன அந்த தலைப்பில் அம்மாவின் வாசம் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி ஒன்று வரும். அந்த சிறுவன், கோகுலன் என்ற சிறுவன், அம்மா அவன் நகர்ந்து செல்கின்ற வேளைகளில் அம்மா சமைத்த சாப்பாட்டின் மனம் அவருடைய உடையில் இருக்கும், அன்றைய சாப்பாட்டு கரையின் மனம் அவருடைய உடையில் இருக்கும் என்று அவர் சொல்லி, அம்மாவின் மனம் மட்டும் எனக்கு எப்போதுமே பரிச்சயத்தில் இருப்பது, அம்மாவோடு இருக்கிற அந்த உறவை சொல்லுகின்ற போது அது அவ்வளவு அற்புதமாக அந்த இடத்தில் வந்து படியும். அவ்வாறு இவருடைய அந்த கதைகளில் முதல் வருகின்ற கதையும் நான் இந்த ஜானகிராமனுடைய கதையோடு தொடர்படுத்தலாம். முதலாவது வருகின்ற இந்த கதையில் வருகிறது அப்பாவின் புகைப்படம் என்ற கதை. இந்த தொகுப்பிலே 10 சிறுகதைகள் அடங்கி இருக்கிறது. அந்த சிறுகதையில் முதலாவது வருவது இந்த அப்பாவின் புகைப்படம் என்கின்ற சிறுகதை. கிட்டத்தட்ட ஜானகிராமனின் அதே கதையை ஒத்த ஒரு சிறுகதை தான். அந்த கதை எவ்வாறு வருமென்னு சொன்னால், ஒரு பெரிய முதலாளி, அந்த முதலாளிக்கு வண்டி ஓட்டு போவனாக ஒரு மிக சிறு 15 வயதில் இருக்கின்ற ஒரு சிறுவன் நியமிக்கப்படுவான். அந்த நியமிக்கப்பட்ட அவன் ஒரு நாள் வண்டி கட்டிக்கொண்டு அவர்கள் மிக கிராமம் ஒன்றுக்கு செல்கிறார்கள். அந்த கிராமத்திலே அவர்கள் தங்குவதற்காக அங்கே ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீட்டுக்குள்ளே அவர்கள் போய் தங்கினவுடன் அந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தி மிக மெதுவாக வெளியில் வருவாள். அவன் வாழ்க்கையிலே கண்டதிலே மிக அழகான பெண் அவள் தான். அவ்வளவு கூந்தல் அழகும், மிக மெல்லிய உதடுகளும், மெல்லிய நீளமான மூக்கும், கூர்ந்த விழிகளும். அதை பார்த்தபோது அவன் மயங்கி அப்படியே அந்த வண்டிலில் போய் படுத்து விடுவான். படுத்து விட்டு அடுத்த நாள் எழுந்து யோசிப்பான், என்னதான் நிகழ்ந்தாலும் இவளை நான் அடைந்தே தீருவேன் என்று. அன்றிரவே மூட்டை கட்டி கொண்டு அவன் வெளிநாடு சென்று விடுவான். வெளிநாடு சென்று உழ என்று உழைத்து, சாப்பிடாமல் தேநீர் அருந்தாமல் தொடர்ச்சியாக உழைத்து அந்த தன்னுடைய முதலாளி போல மிக அதிகமான செல்வங்களை சேர்த்து கொண்டு அவன் மீண்டு வருவான். மீண்டு வந்து அந்த பெண்ணிடம் அவன் வருவதற்காக அதே மாதிரி வண்டியில் கொட்டி கொண்டு அங்கிருந்து அவன் திருப்பி அந்த பெண்ணுக்காக வருவான். அந்த பெண்ணில் வந்து கதவை தட்டி, இந்த ஊரிலே பொன்னாச்சி என்று சொல்லுகின்ற ஒரு ஆட்சி யார் நீங்கள் என்று அவள் கேட்பாள். நான் பொன்னாச்சி என்ற ஒருவரை சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன் சொல்லுவார். சொன்னால் மிக வயது முதிர்ந்த கோலத்திலே உள்ளிருந்து ஒருவர் வெளியில் வந்து, நான் தான் பொன்னாச்சி, உனக்கு என்ன வேணும் அப்படி என்றவர் கேட்பார். கேட்கிறதோடு அந்த கதை முடிஞ்சு போகும். உண்மையில் அவன் இளமை அவ்வளவையும் தொலைத்து விட்டு இந்த பெண்ணுக்காக அவன் உழைத்து அவ்வளவும் வீணாக போவதாக அந்த கதை வரும். அதே மாதிரியான ஒரு கதைதான் இந்த அப்பாவின் புகைப்படம் என்ற கதை. இவனுடைய காதல் ஆமையோட்டிலே முளைவிடுகின்ற ஒரு தானியம் போல மிக அருமையான காதலாக அந்த காதலை அவர் காட்டியிருப்பார். உண்மையிலே வாழ்க்கையின் அவலங்கள் சில நியாயத்திரைகளுக்கு பின்னால் வியப்பூட்டும் வகையிலே மறைத்து விடப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். இவனுக்கு காதல் தேவையாக இருக்கின்றது. அவன் காதலிக்கின்றான், தொடர்ச்சியாக காதலிக்கின்றான். ஒரு பெண் அவனுடைய அந்த ஆரம்பத்தில் ஒரு அந்த பெடியனை வர்ணிக்கும் போது மிக அருமையாக அதை வர்ணிப்பார். ஆனந்தன் என்ற பாத்திரம், அந்த பாத்திரம் ஆனந்தனுக்கு அப்போது வயது 17, மெலிந்த தேகம், பிடரியை தாண்டி வழியும் சுருட்டை முடிகள், தனியாக தெரியக்கூடிய அளவிற்கு அவன் சிவலை. அப்போதுதான் மீசை அரும்ப தொடங்கியிருந்தது. அந்த மீசை அவனை மேலும் வலிமையாக காட்டியது.
கேள்வி கேட்பவர்களது கண்களை தவிர்த்து பார்வை அலைய விட்டபடி பதிலளிப்பான். அதுவும் எண்ணி வைத்தால் போல ஓரிரண்டு சொற்கள் என்று சொல்லிவிட்டு பிறகு சொல்லுவான். எந்த நேரமும் பதட்டத்தில் இருக்கும் அவன் எந்நேரமும் நிகத்தை கடித்து துப்பிக் கொண்டே இருப்பான். இவ்வாறு துப்பிக் கொண்டிருக்கின்ற இவனை பார்க்கும்போது அவனுடைய தாய் நினைப்பார், இவன் ஒரு பெண்ணாக பிறந்திருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருந்திருக்குமே என்று யோசிப்பார். அந்த அளவுக்கு மென்மையான ஒரு படியன். ஆனால் ஒவ்வொரு நாளும் தகப்பன் எழுப்பி அவனை அடித்து விரட்டும் வயலுக்கு. ஒவ்வொரு நாளும் வயல் வேலைக்காக அவன் செல்லுவான். வயல் வேலைக்கு சென்று அவன் எப்போதுமே பிடித்த அந்த வேலையை செய்ததில்லை. 4 மணிக்கு எழும்பி வயலுக்கு செல்ல வேண்டும் என்ற கட்டாயத்திலே அந்த வேலைக்காக அவன் போவான். ஒரு நாள் திடீரென அவனுடைய அப்பாவின் வேலை பார்க்க இருக்கின்ற ஊழியர்களால் அவன் நடுரோட்டில் வைத்து தாக்கப்படுகின்றான். காரணம், ஏற்கனவே இருக்கின்ற ஒரு பிள்ளையோடு அவனுக்கு காதல் உறவு ஏற்பட்டிருக்கும். அந்த உறவு சாதி தாண்டிய உறவாக மாறியிருக்கும். இந்த சாதியை தவிர்ப்பதற்காக அவனுக்கு அன்று இரவு எழும்ப முடியாத அளவுக்கு அடிவிடும். இந்த அவமானம் அவனுக்கு மிகப்பெரிய அவமானமாக மாறிவிடும். இதனால் அவன் வெளிநாடு செல்வதாகவும் மீண்டும் வந்து அதே பாத்திரத்தை அவன் சந்திப்பதாகவும், அந்த சந்திப்பின் போது நடக்கின்ற அந்த மெல்லிய மன உணர்வுகளை, அமிர்தாவுக்கும் ஆனந்தனுக்கும் இடையிலே நடக்கின்ற மிக மென்மையான மன உணர்வுகளை காட்டுவதாக இந்த அப்பாவின் புகைப்படம் என்ற கதை அமைந்திருக்கும். அந்த கதையிலே அவன் இறுதியாக அப்பாவின் புகைப்படத்தை போட்டு உடைப்பதாக அந்த கதை முடியும். ஏனென்றால் அவனுடைய அந்த காதலுக்கு இடையிலே அப்பா புகுந்து அவனுடைய காதலை சின்ன பின்னமாக உடைத்தது அவனுக்கு வாழ்க்கை முழுவதும் தாங்க முடியாத துயரத்தையும் வலியையும் தந்திருப்பதாக அந்த கதை முடிவடையும். ஆக இந்த கதையிலே அவர் மிக மிக அதிகமாக யாழ்ப்பாண பேச்சு வழக்கு சொற்களை பயன்படுத்தியிருப்பார். அந்த பேச்சு வழக்கு சொற்கள் எங்களை அந்த சொற்களோடு சேர்த்து இல்லைன்னா கதையோடு சேர்த்து இழுத்து கூட்டி கொண்டு போகும். பல இடங்களுக்கு அது எங்களை அழைத்து செல்லும். அதில் பல இடங்களில் நாங்கள் இதுவரைக்கும் பார்க்காத உவமைகளை தமிழ்நதி இயக்கா பயன்படுத்தியிருப்பார். அந்த அவளுடைய அந்த தோற்றத்தை காட்டுகின்ற போது ஆரம்பத்தில் வெற்றிலை போல பளபள இருந்த அவளுடைய முகம் இப்போது புகையிலை போல சுருண்டு போய் கிடந்தது என்று சொல்லி ஒரு உவமையை பயன்படுத்தியிருப்பார். உண்மையில் அந்த வெற்றிலையும் புகையிலையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அந்த முகங்கள் அப்படியே கண்முன்னே வந்து நிற்பது தெரியும். அப்ப இந்த வெற்றிலைக்காக ஆசைப்பட்டு போனவன் இப்போது புகையிலையை பார்க்கின்ற போது எவ்வாறு அவன் மனம் வருந்துவான் அல்லது நெஞ்சு உடைந்து ஒழுகுகின்ற அந்த கணத்தை அவர் அருமையாக சித்தரித்திருப்பார். அந்த இடத்திலே அவர் சித்தரித்திருப்பதை பார்க்க முடியும். பொதுவாக இந்த கதையின் உள்ளே பல்வேறு வகையான இலட்சியம் இல்லைன்னு சொன்ன உடைவுகள் பல்வேறு விதமாக நடந்து போயிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதை தாண்டியும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பண்பாடு பற்றிய மரபார்ந்த உரையாடல் உடைந்து போவதையும் இங்கு பார்க்கலாம். காதல் என்பது எவ்வளவு தூரத்துக்கு செல்லும், அவன் ஏற்கனவே திருமணம் செய்திருப்பான், இந்த திருமணத்தை தாண்டிய உறவு அவனுக்கு எவ்வாறு இருக்கும் என்பது தொடர்பாக இந்த கதை வேறு கோணங்களில் திரும்பி போய் அந்த கதை இருப்பதை பார்க்கலாம். ஆனால் இவருடைய பாத்திரங்கள் பொதுவாக எந்தவித கட்டுப்பாடு இல்லாமல் அலைகின்ற பாத்திரங்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எந்த இடத்திலும் அந்த சிறுகதை ஆசிரியர் தடை போட மாட்டார். ஒரு பாத்திரத்தின் உணர்வு வெளிப்படுகின்ற போது அது முற்றுமுழுதாக வெளிப்பட்டு வெளியே வருகின்ற பாத்திரமாக அந்த பாத்திரங்கள் அமையும். அவர் எந்த இடத்திலையும் கட்டுப்பாடு போடாத அழகுதான் தமிழ்நதி இயக்காவின் சிறுகதைக்கான மிகப்பெரிய அழகு என்று நான் பார்க்கின்றேன். இதை தாண்டி முதியோர் கிராமம் என்றொரு கதை ஒன்று வருகிறது. இந்த முதியோர் கிராமத்தில் 3 பாத்திரங்கள், ஒன்று ஓவியா, கண்மணி, ராசாக்கா என்று சொல்லப்படுகின்ற 3 பாத்திரங்கள். இந்த 3 பாத்திரங்களும் இன்னொரு விதமான படைப்புலகத்தை எங்களுக்கு காட்டுவதாக அமையும். அந்த பாத்திரங்களில் ஒரு கிட்டத்தட்ட இந்த பாத்திரங்களை அவர் மிக அமைதியாக பின்தொடர்வதை பார்க்கலாம். தமிழ்நதி இயக்கா இந்த பாத்திரங்களுக்கு பின்னால் மிக அமைதியாக நடந்து செல்வது போல அது அமைவதை பார்க்கலாம். அதை தாண்டி அந்த பாத்திரங்களின் இயல்புகளில் அல்லது அந்த பாத்திரங்களின் குணாம்சங்களில் எந்த விதமான அதிர்வுகளையும் அவர் ஏற்படுத்தாமல் எந்த குறுக்கீடுகளையும் ஏற்படுத்தாமல் அந்த பாத்திரங்களை நகர்த்தி விட்டிருப்பார். இந்த தமிழ்நதி இயக்கா ஏற்கனவே இங்கே சொல்லப்பட்டது போல பல நாடுகளுக்கு அலைந்து திரிந்து வருகின்றதாலோ என்னவோ அவர் அந்த நாட்டையும் ஈழத்தையும் தொடர்படுத்துவதில் பல இடங்களில் வெற்றி பெற்று விடுகிறார். இந்த கதையும் அவ்வாறு தான். பல காலங்கள் வெளிநாடுகளுக்கு இருந்துவிட்டு மீண்டும் வருகின்ற ஒரு பெண் இந்த கிராமம் பற்றி தன்னுடைய மகளுக்கு மிக அருமையாக சொல்லி வைத்திருப்பார். அது பசுமை, கிராமம் பற்றிய பல சொர்க்கம் மாதிரியான கதைகளை சொல்லி வைத்திருப்பார். அந்த பிள்ளை மீண்டும் இங்கே வருகின்ற போது அந்த சொர்க்கத்தின் தன்மையை இந்த கிராமங்கள் இழந்து போயிருக்கும்.
பொதுவாக ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்து சென்ற பின்னர் மீண்டும் இங்கு வருகின்ற போது அடைகின்ற அதே உணர்வை எந்தவித கலப்பும் இல்லாமல் இந்த கதைகளில் அவர் தந்திருக்கிறதை காணலாம். அது திரும்பி வருகின்ற போது அவள் அடைகிற அந்த சோகம், ஏமாற்றம் அனைத்துமே வாசிக்கின்ற போது எங்களுக்குள்ளே இறங்கி விடுவது போல இருக்கும். அவ்வளவு அருமையாக அந்த ஓவியா என்ற பாத்திரம் வரும். அந்த ஓவியா என்ற பாத்திரம் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வெளிநாட்டு மக்கள் இலங்கையை தாங்குகின்ற, இல்லது இலங்கை தான் மிகச்சிறந்தது, இல்லது ஈழம் மிகச்சிறந்தது என்று சொல்லி தனது பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்து விட்டு வருகின்ற போது அந்த கலாச்சார சூழலில் வாழுகின்ற பிள்ளைகள் இங்கு வந்து அதை ஒரு ஏமாற்றமாக பார்ப்பதை அந்த ஓவியா என்ற பாத்திரம் ஊடாக அவர் பார்த்து வைத்திருப்பதை பார்க்கலாம். இங்கு அவருடைய தெருக்கள் எல்லாமே மாறி இருப்பதற்கு ஒரு ஓமி சொல்வார். ஒரு கொடுவையில் வைத்து பல நிற தண்ணீரை ஒன்றாக கலந்து விட்டு வெளியே ஊற்றியது போல சிதைந்து போயிருந்தது அந்த ஊர் என்று சொல்லுவார். மிக அருமையாக இருக்கும். அந்த ஊரின் வழிகள் மாறி இருக்கும், தெருக்கள் மாறி இருக்கும், வீடுகள் மாறி இருக்கும், எல்லாமே மாறி போயிருப்பது போல அந்த மாற்றம் அமைந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இந்த கூட்டத்திலே வந்து கலந்து கொள்வதற்கு உண்மையில் மிகுந்த ஆவலோடு இருந்தேன். ஆனால் திடீரென வழக்கம் போல எல்லாருக்கும் வர்றது மாதிரி எனக்கு கொஞ்சம் உடல்நல குறைவாகிவிட்டது. அதனால் நேரில் வந்து கலந்து கொள்ள முடியவில்லை. காணொளி வாயிலாக என்னுடைய ஏற்புரையை வழங்குகிறேன். கூட்ட முடிவென்பதால் நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் களைத்து போயிருப்பீர்கள். பொதுவாக இலக்கிய கூட்டங்கள் என்றால் அப்படித்தான். ஏற்புரை எனும்போது பேசப்பட்ட உரைகளுக்கு, விமர்சனங்களுக்கு விளக்கம் அளிப்பது, கேள்விகளுக்கு பதிலளிப்பது என்ற வகையில் தான் ஏற்புரை அமையும். நான் நேரிலே வந்து கலந்து கொள்ளாத காரணத்தினால் ஏற்புரையை நன்றி உரையாக மாற்றலாம் என்று இருக்கிறேன். ஏனெனில் கூட்டத்திலே என்ன பேசப்பட்டதென்றது எனக்கு தெரியாது, என்ன விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன என்பது எனக்கு தெரியாது. எங்கள் மண்ணிலே நடக்கிற, அதாவது என்னுடைய படைப்புகள் தொடர்பாக நடக்கிற 2வது கூட்டம் இது. முதலாவது கூட்டம் 2016ஆம் ஆண்டு வவுனியா நகரத்திலே நடத்தப்பட்டது. தமிழ் இலக்கிய கலாமன்றத்தினர் அதை நடத்தினார்கள். அப்போது தீபச்செல்வன் வந்து அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார். அவரோடு காவலூர் அகிலனும் வேறு 2 நண்பர்களும் வந்திருந்தார்கள். அதே தீபச்செல்வன் இன்று கிளிநொச்சியிலே என்னுடைய 2 சிறுகதை தொகுப்புகளுக்கான அறிமுக கூட்டத்தை நடத்துவதையிட்டு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தீபச்செல்வனுக்கு ஆசிரிய பணி இருக்கிறது, எழுத்து பணி இருக்கிறது. தவிர அன்றாடம் என்றது எங்கள் எல்லோருக்கும் உள்ளது. அது எங்களுடைய நேரத்தை விழுங்குவதும். அந்த அன்றாட வேலைகள் இவற்றோடு மட்டுமல்லாமல் தீபச்செல்வனுக்கு ஒரு மிகப்பெரிய, அவருடைய படைப்புகள் பொருட்டு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது. அந்த அச்சுறுத்தலையும் தாண்டி இப்படி ஒரு இலக்கிய செயற்பாட்டிலே ஈடுபடுவது என்பது என்னை பொறுத்தமட்டில் துணிகரமான செயல். முதலிலே நான் சொன்னது போல் இந்த கூட்டத்திலே வந்து கலந்து கொள்வது என்றதுக்கு பெரிய நேர செலவழிப்பு தான் ஒரு வகையில். இந்த உலகம் வந்து சுயநலம் மிக்கதாகி வருகிறது. முன்பை விட விழுமியங்கள் எல்லாம் அரிதாகி போயிட்டு, அப்படியான ஒரு கட்டத்தில் வந்து இன்னொருத்தருக்காக கூட்டத்தை நடத்துறதுக்கு நேரம் செலவழிக்கிறதுன்றதும் ஒரு பெரிய விஷயம்தான் என்னை பொறுத்தமட்டில். கூட்டத்தில் பேசுவதற்கு ஆட்களை கூப்பிட வேண்டும், மண்டபத்தை முன்பதிவு செய்ய வேண்டும், எங்களோட ஃபோட்டோக்களை போட்டு பேனர் அடிக்க வேணும், உரையாற்றுபவர்களுக்கு புத்தகங்களை அனுப்பி வைக்க வேணும் நேர காலத்துக்கு. அப்படியெல்லாம் பல விஷயங்கள் ஒரு கூட்டத்தை ஒழுங்கமைப்பதில் இருக்குது. அதையும் விட எங்களுடைய இலக்கியத்தை பொறுத்த மட்டும் இலக்கியம் என்பது இலக்கியம் மட்டுமில்லை. ஆதரவு எதிரென்று 2 நிலைப்பாடுகள் இருக்கின்றன. எல்லாரும் எல்லா கூட்டத்துக்கும் பேசுகிறதுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டோம். அப்படியான ஒரு சூழல்லாம் இருக்குது.
அந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு சூழலிலே இப்படி ஒரு இலக்கிய கூட்டத்தை ஒழுங்கமைத்து தலைமை தாங்கி நடத்தி முடித்த இதை இந்த காணொளி பின்னால் வருமாக இருந்தால் நடத்தி முடித்த தீபச்செல்வனுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். வெளியீட்டுரை நிகழ்த்துவதற்கு யாரை கேட்கலாம் என்று நாங்கள் யோசித்த போது எனக்கு முதலிலே ஞாபகம் வந்த பெயர் சத்யானந்தம், ஆசிரியர் சத்யானந்தம் அவர்களுடையது. அவர் எனக்கு நண்பரும் கூட. தவிர என்னுடைய படைப்புகளை வாசித்திருக்கிறார். நல்ல நாடக ஆளுமை, நிறைய வாசிக்கிறவர் என்ற வகையிலே அவர் வெளியீட்டுரை நிகழ்த்துவதற்கு பொருத்தமான ஒருவர் என்று நானும் தீபச்செல்வனும் தீர்மானித்தோம். சத்யானந்தத்தை பற்றி யோசிக்கும்போது சில பேரோடு தான் எங்களுக்கு ஒத்துப்போகும் இல்லையா? அப்படி ஒத்த தன்மையுடைய ஒருவர், பல நிலைப்பாடுகளிலும் ஒத்த தன்மையுடைய ஒருவர் என்ற வகையில் அவர் இந்த பொதுவான என்னுடைய படைப்புகளை பற்றி உரையாற்றுவதற்கு சிறந்த தெரிவு என்று நான் கருதுகிறேன். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. கலாநிதி குணேஸ்வரன் அவர்களை எனக்கு நேரிலே தெரியாது, ஆனால் கட்டுரைகள் வாசித்திருக்கிறேன். அவர் உரையாற்றிய விமர்சன காணொளிகள் பார்த்திருக்கிறேன். நல்ல எழுத்தாளர் என்று அறிந்திருக்கிறேன். அவர் என்னுடைய மாயக்குதிரை சிறுகதை தொகுப்பு பற்றி உரையாற்ற முன்வந்தமைக்கு மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரைசலை எனக்கு அறிமுகம் எப்போ என்று சொல்லி சொன்னால் 2018ஆம் ஆண்டு வெளியான மாயக்குதிரை தொகுப்பின் வெளிவந்ததற்கு பிறகு அவர் ஒரு காணொளி போட்டார். அதை பற்றி ஒரு விமர்சன காணொளி, பாராட்டுரை அல்ல, புகழுரை அல்ல, ஒரு விமர்சன காணொளி போட்டார். அதன் மூலமாக அவர் அறிமுகமானவர். இலக்கிய கூட்டங்கள் பாராட்டு கூட்டங்களாக நடக்கக்கூடாதுன்றது எனக்கு என்னுடைய பொதுவான எல்லா இலக்கியத்தை நேசிக்கிற எல்லோருடைய அபிப்பிராயம். அப்போ தங்கமயில் வாகனம் சிறுகதை தொகுப்பை பற்றி பேசுவதற்கு பொருத்தமானவர் அவர்தான் என்று நாங்கள் நினைத்து அவரை பேசுவதற்கு அழைத்தோம். இந்த தொடக்க கூட்டத்திலே தொடக்க உரையை நிகழ்த்திய தம்பி அலெக்சனுக்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய லம்போ கண்ணதாசனுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். மற்ற ஆட்களை போல அல்லது ஒரு ஒரு வேற இனம் சார்ந்து அல்லது ஆட்களுக்கு இருக்கிறது மாதிரி அல்லாமல் எங்களுக்கு ஒரு பெரிய கடமை இருக்குது, கடப்பாடு இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால் சரியான வரலாற்றை ஆவணப்படுத்துவது. படைப்பாளிகளை பொறுத்த மட்டிலே அது ஒரு பெரிய கடப்பாடு இருக்கிறது. பிரிவுபடுத்தப்படாத வரலாற்றை ஆவணப்படுத்துவது. அது எழுத்தின் மூலமாக மட்டுமன்று இல்லாமல் ஓவியம், இசை, திரைத்துறை எல்லா வகையிலும் நாங்கள் ஆவணப்படுத்த வேண்டிய, எங்களுடைய வரலாற்றை ஆவணப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு வீழ்ச்சியடைந்த சமூகமாக நாங்கள் இருக்கிறோம். ஆகவே அவற்றிலிருந்து இப்போதைக்கு மீண்டெழுவது என்றது சாத்தியமில்லை, அது யதார்த்தத்துக்கு புறம்பானது. ஆனால் நாங்கள் எங்களுடைய சரியான வரலாற்றை பதிந்து வைத்திருக்க வேண்டும். அது தடைகள் வந்தாலும் நாங்கள் அந்த வரலாற்றை ஆவணப்படுத்த வேண்டும் என்பது மிக முக்கியமானது ஒன்றாகும். அந்த வகையில் சரியான வரலாற்றை பதியும் ஒரு கடப்பாட்டில் நானும் ஒரு சிறு துளி பங்களிப்பை செய்திருக்கிறேன் என்ற வகையில் என்று நான் நம்புகிறேன், செய்திருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். திரிவுபடுத்தப்படாத வரலாற்று என்று திரும்ப திரும்ப அதை நான் சொல்கிறேன் என்றால் அது மிக முக்கியமான விஷயம். மீண்டும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும்
என்னுடைய நன்றி கலந்த வணக்கம்.